யாருடைய உள்ளத்தை நாம் வழிகேட்டின்பால் அவரை விட்டு விடுறோமோ அவருடைய உள்ளங்கள் வானில் ஏறி செல்லக்கூடியவருடைய உள்ளத்தை போல சுருங்கிறோம், இருக்குமாயிரும் என்று அல்லாஹ் என்ன சொல்றான்? நேர்வழிக்கு அளவுகோலாவே இந்த உள்ளத்தை தான் சொல்றோம். அப்ப இந்த உள்ளத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்யணும், உள்ளத்தை பண்படுத்தக்கூடிய வேலைகளை நாம் என்ன செய்யணும் என்று நாம் சிந்தித்து பார்த்தால், திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, உள்ளத்தை சரி செய்வதற்கு உங்கள் உள்ளம் அமைதியாக பண்பட்டதாக இருக்கணும்னா அதற்கு ஒரே ஒரு அடிப்படை என்னன்னா, இறைவனுடைய அருள் இருந்தால்தான் நடக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுர்ரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாவதாக. இந்த உலகிற்கு அருள் கொடையாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதராகவும் இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அல்லாஹ்வுடைய வேதத்தையும் தூதருடைய போதனைகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும், குறிப்பாக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கொள்மியிருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் வற்றா பெருங்கருணையும் மன்னிப்பும் என்று நிலவட்டுமா. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான அருளினால் இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்றவர்களாக இறை நம்பிக்கையாளர்களாக நாம் எல்லாம் வாழ்ந்து வருகின்றோம். பொதுவாக இறை நம்பிக்கையாளனுடைய பண்புகள், அவனுடைய குணநலன்கள் பல சந்தர்ப்பங்களிலும் பல நெருக்கடியான நேரங்களிலும் இறைவனை சார்ந்ததாக, உறுதியானவர்களாக, நன்மையான காரியங்களை மக்களின் பால் ஏவக்கூடியவர்களாக இறை நம்பிக்கையாளருடைய பண்புகள் இருக்கு. குறிப்பாக அவருடைய உள்ளம் எந்த ஒரு நெருக்கடியான ஒரு சோதனையான விஷயங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டாலும் அவருடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த தன்மை உறுதியானதாக நிலையானதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உள்ளம் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கென்று சில வழிமுறைகள் இருக்கு. ஒருவர் இறைவனை உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார், இறைவனுடைய வழியில் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய உழைப்பையும் செலுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்றால் அவர்களை நோக்கி பல சோதனைகள் பல கஷ்டங்கள் வரும். அப்ப இந்த உள்ளம் என்பது உறுதியாக இருந்தால்தான் எத்துணை கஷ்டங்கள் எத்துணை சோதனைகள் வந்தாலும் அதை கடந்து இறைவனுடைய அந்த பாதையில் இறைவனுடைய நேசத்தை பெறக்கூடியவர்களாக, நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக நாம் ஆக முடியும். இந்த உள்ளம் என்பதை நாம் ரொம்ப பலமாக வச்சிருக்கோம். பொதுவாக இந்த கொரோனாவுடைய காலங்களுக்கு பிறகு மனிதனுடைய சிந்தனை எப்படி ஆயிடுச்சுன்னா, உடலை பலமாக வச்சுக்கணும், உடல்ல ஏதேனும் நோய் வராமல் அதை தடுக்கக்கூடிய வழிமுறைகளை நாம் செய்யணும், உடல் பயிற்சிகளை செய்யணும் என்று அதற்காக பல மெனக்கடல்களை நாம் எடுக்கிறோம். உடம்பை குறைக்கணும் என்பதற்காக என்ன பண்றாங்க, நடைப்பயிற்சி செய்யறாங்க, ஜாகிங் செய்வாங்க. இது போன்ற பல்வேறு பயிற்சிகளை முயற்சிகளை உணவு கட்டுப்பாடுகளை கூட மனிதன் என்ன பண்றான், பலவற்றை கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் வரைக்கும் வெளி உணவுகளை எடுத்திருந்தாலும் கொரோனாவுக்கு பிறகு என்ன மனிதனுடைய சிந்தனை எப்படி ஆயிடுச்சுன்னா, இயற்கையான உணவுகளை சத்துள்ள உணவுகளை எடுக்கக்கூடியவனாக மாறினது நம்ம பார்க்க முடியுதா இல்லையா? இதெல்லாம் எதுக்குன்னா, நம் உடலை பாதுகாக்கணும், உடலை பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதற்காக மனிதர்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை நம்ம பார்க்கணும். ஆனா அதை விட மிக முக்கியமான ஒண்ணு இருக்கு.
அதுதான் நம்முடைய உள்ளம். உள்ளத்தை பலமாக, பண்பட்டதாக, உறுதியானதாக நாம் வச்சிருக்கிறோமா? அதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்கிறோமா? அந்த உள்ளத்தின் வெளிப்பாடுதான் பல செயல்கள், பல வழிமுறைகளை நாம் செய்கிறோம். அது சரியாக இருக்குதா என்பதை பரிசோதிக்க நம்ம தவறிடும். அதற்கான முயற்சிகளை எடுப்பதில் நாம் குறை வச்சிடும். அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல பேசுறோம். அவனுடைய வல்லமையை நம்ம எவ்வளவு பார்க்கிறோம்ல, அவனுடைய அருள் கொடைகளை எவ்வளவு பார்க்கிறோம். வானத்திலிருந்து மழை பொழியுது, இது இறைவனுடைய வல்லமை தானே. எந்த ஒரு மனிதனாலும் அதை செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய அரசாங்கத்தாலும் அது செய்ய முடியாது. எவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்தாலும் அது செய்ய முடியாது. அது இறைவனுடைய வல்லமை தான். ஓடக்கூடிய நதிகளை பார்க்கிறோம், மனிதன் வாழக்கூடிய பூமியை பார்க்கிறோம், பறந்து விரிந்து இருக்கக்கூடிய வானத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் இறைவனுடைய வல்லமையை, அவனுடைய ஆற்றலை நாம் கண்கூடா பார்க்கக்கூடிய விஷயம். அது போன்ற ஒரு வல்லமையை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சுட்டி காட்டுறான். திருமறை குர்ஆனுடைய 17:36 சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்ன சம்ஹா வல் பஸர வல் வஹத குல்லு உலாயிக கான அன்ஹு மக்பூலன். நாளை மறுமையில் மனிதர்களை நாம் விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அந்த விசாரணை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல படம் எடுத்து காட்டுறான். இந்த உலகத்தில் நாம் சில பேரை விசாரிப்போம். நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய பொறுப்பில் கீழ் இருக்கக்கூடிய சில நபர்களை நாம் விசாரிப்போம். நம்ம பிள்ளையை விசாரிக்கிறோமா இல்லையா? அதை எந்த அடிப்படையில் நாம் விசாரிப்போம்னா, நாம் எதை பார்க்கிறோமோ, எதை கேட்கிறோமோ அதை வச்சுதான் நாம் விசாரிப்போம். அவன் அங்க நின்று இருந்தான், பசங்களோட நின்று பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருந்தான் என்ற விஷயங்களை பார்த்து நாம் விசாரிப்போம். இல்ல யாராவது சொல்லியிருப்பாங்க, உன் பிள்ளைய அங்க பார்த்தேன், அவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல கட்டடிச்சிட்டான் போல, அங்க நின்று இருந்தான் என்று யாரேனும் சொல்வதை வைத்து கேட்பதை விசாரிப்போம். இப்படிதான் நம்மளால் விசாரிக்க முடியும். நம்முடைய ஆற்றல், நம்முடைய வல்லமை என்பது இந்த அளவுக்கு தான். ஆனா அல்லாஹ் அவனுடைய வல்லமை திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது, நாளை மறுமையில மனிதர்களை விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய செவியையும், அவருடைய பார்வையையும், அவருடைய உள்ளத்தையும் நாம் விசாரிப்போம். அல்லாஹ் எப்படி சொல்றான்? அவர்களை செவி புலனையும் நாம் விசாரிப்போம், அவருடைய பார்வையும் நாம் விசாரிப்போம், அவர் உள்ளத்துல என்ன நினைக்கிறார், எதன் அடிப்படையில் அவர்கள் அமல்கள் செஞ்சாங்க என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில், அந்த உள்ளத்தின் வெளிப்பாடின் அடிப்படையில் என்னென்ன வந்ததோ அதையும் நாம் விசாரிப்போம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த உள்ளம் என்பது, நாம் அமல்கள் செய்கிறோம், தொழுகைக்காக இங்க கூடியிருக்கிறோம், எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்கிறோம். அந்த அத்துணைக்கும் அடிப்படையான விஷயம் என்னன்னா உள்ளம்தான். உள்ளத்தை நீங்க எதை நினைத்து செய்றீங்க, எந்த அடிப்படையில் நீங்க செய்றீங்க என்பதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, நம்மோடு வாழக்கூடியவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா படைத்த ரப்புல் ஆலமீன் அதையும் விசாரிப்பான், அதையும் நாளை மறுமையில கொண்டு வருவான் என்ற செய்தியை நம்ம திருமறை குர்ஆன்ல பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹ் சொல்றான் 3வது அத்தியாயம் 29வது சொல்லும் போது, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் வெளிப்படுத்தின விஷயத்தையும் உள்ளங்களில் நீங்கள் மறைத்து வைத்த விஷயத்தையும் விசாரிப்பான். சிலதை நம்ம சொல்லிடுவோம், நம்ம கூட இருக்கிறோம், நம்மளோடு வாழக்கூடிய மக்கள், கணவன் தன்னுடைய மனைவி இடத்துல சில விஷயங்களை சொல்லுவார், சில விஷயங்களை மனசுல தானே வச்சிருப்பார், அதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. அதே போல மனைவி மனதில் இருப்பதை எல்லா கணவனாலும் கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது. ஒரு சிலரை நம்ம கண்டுபிடிப்போம், அவருடைய பழகின விதம், அவங்களோட வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் நாம் உணர்வோம். ஆனா எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்கள் உள்ளத்தில் நீங்கள் எதை வெளிப்படுத்தினாலும் அதையும் நாம் விசாரிப்போம், அதையும் அறிந்து கொள்வோம். எதை நீங்கள் மறைத்து வைத்தாலும், உள்ளத்திலே ஒரு விஷயம் தோன்றிடுச்சு, ஒரு எண்ணம் இருக்குது, அதை நீங்கள் மறைத்தாலும் அதை வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 29வது அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த உள்ளம் சார்ந்த விஷயங்களை பலப்படுத்தக்கூடிய வேலையை நாம் செய்கிறோமா, அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு, உடல் வலிமை பெறணும், உடல் ரீதியான பல்வேறு செயல்முறைகளை நாம் செய்கிறோம்.
ஆனா உள்ளத்தை பண்படுத்தக்கூடிய, அதை பலப்படுத்தக்கூடிய விஷயத்தை நாம செய்யறோம்னா கிடையாது. அதற்கான முயற்சிகள் என்ன என்றெல்லாம் கிடையவே கிடையாது. உள்ளத்தை நாம் என்ன பண்ணோம், அதை வலுப்படுத்தக்கூடியவர்களாக, அதை பண்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கோம். அடுத்து இந்த உள்ளம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா, இந்த உள்ளம் தான் எல்லா காரியத்திற்கும் அடிப்படை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களா இல்லையா, உங்களுடைய உடல்ல ஒரு உறுப்பு இருக்குது, அந்த உறுப்பை நீங்கள் சரி செய்து விட்டால் மற்ற அனைத்தும் சரியாயிரும். எல்லாம் எவ்வளவு உறுப்புகள் இருக்கு, கை கால்கள் இருக்கு, கண்கள் இருக்குது, செவி இருக்குது, உடல் இருக்கு, உடல்ல எவ்வளவு உறுப்புகள் இருக்குது. இந்த உறுப்புகளுக்கெல்லாம் அடிப்படையான ஒரு உறுப்பு இருக்குது, அதுதான் உங்களுடைய கல்ப், உங்களுடைய உள்ளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதை நீங்க சரி செஞ்சிட்டீங்கன்னா, அதை நீங்கள் சரியான முறையில் பக்குவப்படுத்திட்டீங்கன்னா மற்ற எல்லாம் சரியாயிரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, எது முக்கியமோ, எது அடிப்படையான விஷயமோ அதை தான் நம்ம முதல்ல சரி செய்யணும். ரெண்டாவது என்னது, வெளியில தான். அல்லாஹ் கூட எதை பார்க்கறது இல்ல, உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய செல்வங்களையோ அல்லாஹ் பார்க்கறது கிடையாது. அல்லாஹ் எதை பார்க்கிறானா, உங்களுடைய உள்ளத்தை தான் பார்க்கிறான். நீங்கள் ஒரு நன்மையை செய்வீங்க, ஒரு பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வீங்க, அது எவ்வளவு வேணா இருக்கலாம், 1000 ரூபாயா இருக்கலாம், லட்சம் ரூபாயா இருக்கலாம், கோடி ரூபாயா கூட இருக்கலாம். அல்லாஹ் அதை பார்க்கறது இல்ல. எந்த அடிப்படை, எந்த எண்ணத்தின் அடிப்படையில எதற்காக அவர் செஞ்சார் என்ற அந்த எண்ணத்தை, உங்களுடைய உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்க. உள்ளத்துல 4 பேர் என்ன புகழணும், என்னை பெருமைப்படுத்தணும், பெரிய கொடைவள்ளல் என்று சொல்லணும் என்பதற்காக நாம் அந்த 1 லட்சம் ரூபாயை தூக்கி கொடுத்தா, அதனால அல்லாஹ்விடத்துல ஏதேனும் மதிப்பு இருக்கானா கிடையாது. நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன பண்ணுவான், அதை முகம் குப்புற நம்மளை நரகத்தில் தூக்கி போட்டுருவான். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. 3 நபர்கள் வருவாங்க, ஒரு ஆலிம் வருவார், பெரிய செல்வந்தர் வருவார், ஒரு உயிர் தியாகி வருவார். அவங்க எவ்வளவு செய்த தியாகம் எல்லாம் பெரிய தியாகம் தான். ஆனா அல்லாஹ் அது கூலி கொடுக்கிறானா கிடையாது. ஏன், அவருடைய எண்ணம் எதுவாக இருந்ததுன்னா, இந்த உலகத்துல மக்கள் நம்மை புகழணும், நம்மை புகழ்ந்து பேசணும், பாராட்டணும் என்பதற்காக செஞ்சாங்க. அதனால அல்லாஹ் என்ன பண்றான், அதற்கு கூலி கிடையாது. இந்த உலகத்திலே அதற்கு உண்டான கூலி உங்களுக்கு கிடைச்சிருச்சு, மக்கள் உங்களை புகழ்ந்து பேசிட்டாங்க என்று அவர்களை முகம் குப்புற நரகத்தில் தள்ளுங்கள் என்று மலக்குகளுக்கு கட்டளையிடுவான் என்ற செய்தி நம்ம திருமறை குர்ஆன்ல பார்க்கணும். அப்ப சிந்திச்சு பாருங்க, நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதற்குரிய அடிப்படை உள்ளம்தான். அதை நாம் சரி செய்கிறோமா, அதற்காக முயற்சிகள் நாம் செய்கிறோமானா குறைவான அளவுல தானே இருக்கு. சில பேருடைய நினைப்பு என்னன்னா, நான் சரியா நடந்துட்டு இருக்கேன், நான் எல்லாத்திலயும் சரி, என்ன மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஆளே கிடையாது, என் உள்ளம் நினைப்பதெல்லாம் என்னது, நல்லதுதான் நினைக்கும், நல்லதுதான் பேசுவேன், நல்லதுதான் செய்வேன் என்று அவர்களை என்ன நினைக்கிறாங்க, உயர்வாக நினைக்கிறாங்களா இல்லையா? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர்களே என்ன சொல்றாங்க, இந்த உள்ளம் என்பது தீமையை தான் நாடுது, பாவத்தை தான் நாடுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களா இல்லையா? திருமறை குர்ஆனுடைய 12வது அத்தியாயத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குதா இல்லையா? என் உள்ளம் தூய்மையானது என்று நான் வாதிட மாட்டேன், என் உள்ளம் என்ன பண்ணுது, தீமையை தான் நாடுது, பாவத்தை தான் செய்ய தூண்டுது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நான் பார்ப்பதனால, அதனால நான் வழி தவறி போகாமல் இருக்கிறேன் என்று இறை தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றார். ஆனா இன்னைக்கு நம்மளே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன, நான் தான் சரியான ஆளு, கரெக்டா எல்லாத்தையும் செய்கிறேன், என்கிட்ட எந்த தப்பும் வராது, ஓவர் கான்பிடன்ஸ் சொல்லுவாங்கல்ல, இது நம்ம கிட்டே இருக்குதா இல்லையா? நான் 40 வருஷமா தௌஹீதுல இருக்கிறேன், 30 வருஷமா தௌஹீதுல இருக்கிறேன், நான் சொல்றதுதான் சரி, நான் தான் சரியா சொல்றேன் என்ற ஒரு நினைப்பு சில நபரிடம் இருக்குதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. எந்த அடிப்படையில் நாம் சொல்லணும்னா, ஆதாரத்துடைய அடிப்படையில், குர்ஆன் வசனங்களுடைய அடிப்படையில், இறை தூதருடைய போதனைகள் அடிப்படையில் நாம் பேசுறதுல பரவாயில்ல.
அதான் அடிப்படை. அதை வைத்துதான் நம்ம என்ன பண்ணோம், எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்லணும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்துலயும் சரியாதான் இருப்பேன், நான் சொல்றதுதான் சரி என்பது போல பேசக்கூடிய மக்கள் நம்ம இடத்துல இருக்கிறாங்களா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க உள்ளத்துல அவங்களுக்கு இந்த நோய் இருக்கு. நான் சொல்றதுதான் சரி, நான் செய்யறதுதான் சரி என்ற அந்த நோய் இருப்பதன் காரணமாக தான் என்ன பண்றாங்க, இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடியதை நம்ம பார்க்கலாம். அதே போல அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஒருவருக்கு நாம் நன்மையை நாடினால், நேர்வழியை நாம் அவர்களுக்கு அதிகரிக்க செஞ்சால் அதுக்கு என்ன பண்ணுவானா, இந்த உள்ளத்தை இஸ்லாத்தின் பால் நான் விரிவடைய செய்வேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுவேன், அவர்களை வாழ வைப்பேன், அந்த உள்ளம் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டு விரிவடையும் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நேர்வழி கொடுக்கணும்னு ஆனா கூட என்னது அதுக்கு அளவுகோல், உள்ளத்தை விரிவடை செய், இஸ்லாத்தின் பால் உள்ளத்தை நான் விரிவடைய செய்வேன் என்று அல்லாஹ் சொல்றான். அதே போல ஒருவருக்கு நாம் தீமையை நாடிவிட்டால், வழிகேட்டை நாடிவிட்டால், அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் ஒரு உதாரணத்தோட சொல்றான், ஒரு அளவோட சொல்றான். வானில் ஏறி செல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? வானத்துல போறாங்கல்ல, விமானத்திலாம் போயிருந்தா தெரிஞ்சிருக்கும். போக போக அவருடைய உள்ளம் என்பது இறுக்கமானதா மாறிடும். ஏன்னா ஆக்சிஜனுடைய லெவல் குறைஞ்சிரும், காற்றுடைய அடர்த்தி அதிகமாயிரும். அது போல என்ன பண்ணிடுவேன், யாருக்கு நான் நேர்வழியை விட்டு அவர்களை புறந்தள்ள நினைக்கிறானோ அவருடைய உள்ளத்தை வானில் ஏறி செல்லக்கூடிய மனிதர்களுடைய உள்ளத்தை போல இறுக்கமாக்கிடுவேன். ஏரோப்ளைன்ல போகும்போது சொல்லுவாங்க, இந்த ஏரோஸ்ட்ரெஸ்லாம் இருப்பாங்களே, வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அந்த டெமோ காட்டுவாங்க, என்னென்ன பிரிகாஷனரி ஆக்ஷன்ஸ் பண்ணோம், நடவடிக்கைகள் எடுக்கணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன பண்ணோம். திடீர்னு உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டால் கீழே ஆக்சிஜன் அந்த மாஸ்க் இருக்கும், அதை எடுத்து நீங்க சுவாசிங்க. ஒருவேளை பிளைட் கடல்ல விழுந்துச்சுன்னா கீழே என்ன இருக்கும், அந்த சேஃப்டி ஜாக்கெட் இருக்கும். இப்படி எல்லாத்தையும் சொல்லுவாங்க, சொல்லும் போதே இதை சொல்லுவாங்க, இந்த ஆக்சிடென்ட்ஸ் இது இருக்கும், நீங்க என்ன பண்ணுங்க, அதை எடுத்து உங்களால் மூச்சு விட சிரமமா இருந்தா. ஏன் சொல்றாங்கன்னா, வானத்துல ஏற ஏற உயரத்தை அடையக்கூடிய நேரங்கள் எல்லாம் நம்ம காற்றுடைய அடர்த்தி அதிகமாகி ஆக்சிஜனுடைய லெவல் கம்மியாயிரும், அப்ப மூச்சு விடுறது சிரமமாயிரும். அல்லாஹ் அதை ஒப்பிட்டு சொல்றான், யாருடைய உள்ளத்தை நாம் வழிகேட்டின் பால் அவரை விட்டு விடுறோமோ அவருடைய உள்ளங்கள் வானில் ஏறி செல்லக்கூடிய உள்ளத்தை போல சுருங்கிறோம், இறுக்கமாயிரும் என்று அல்லாஹ் என்ன சொல்றான், நேர்வழிக்கு அளவுகோலாவே இந்த உள்ளத்தை தான் சொல்றோம். அப்ப இந்த உள்ளத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்யணும், உள்ளத்தை பண்படுத்தக்கூடிய வேலைகளை நாம் என்ன செய்யணும் என்று நாம் சிந்தித்து பார்த்தால், திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, உள்ளத்தை சரி செய்வதற்கு, உங்கள் உள்ளம் அமைதியாக பண்பட்டதாக இருக்கணும்னா அதற்கு ஒரே ஒரு அடிப்படை என்னன்னா, இறைவனுடைய அருள் இருந்தால்தான் நடக்கும். இறைவனுடைய அந்த நேசத்தை பெறக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்தால்தான் உங்கள் உள்ளம் அமைதியாக இருக்கும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றானா இல்லையா, நம்பிக்கை கொண்டவருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய நினைவால் தான் அமைதியுறும். அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், அவருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவால் தான் அமைதி உறும் என்று அல்லாஹ் என்ன பண்றான், ஒரே வசனத்துல 2 முறை சொல்றான். எதுக்கு தெரியுமா, நம்ம மறந்துடுவோம், அதை கடந்து போயிருவோம். இறைவனுடைய நினைவோடு நாம் இருந்தால்தான் உள்ளம் என்பது எப்படி இருக்குமா, அமைதியாக பண்பட்டதாக உறுதியானதாக இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்முடைய சிந்தனை அப்படி இருக்கா, யோசிச்சு பாருங்க. பள்ளியோட தொடர்புல இருக்கிறோமா, வெள்ளிக்கிழமை வந்தா இவ்வளவு பேர் வந்துடும், கரெக்டா ஒரு 12:30 மணி ஆயிடுச்சுன்னா பள்ளியின் வந்து தொழணும் என்ற அந்த சிந்தனை நமக்கு வருது. மற்ற நேரங்கள்ல வருதா? ஜும்மா மட்டும்தான் நம் மீது கடமையா? சிந்திச்சு பாருங்க. ஃபஜ்ருடைய தொழுகை நம் மீது கடமை, ஒவ்வொரு வேளையும் 5 வேளை தொழுகை நம் மீது கடமை. ஆனா அதுல நமக்கு ஆர்வம் இருக்குதா, அதுல ஈடுபாடு இருக்குதானா? இல்ல. வெள்ளிக்கிழமை நம்ம காட்டக்கூடிய இந்த ஆர்வம் என்பது மற்ற தொழுகையில இல்ல தானே, யாரும் மறுக்க முடியாது. ஏன், மற்ற தொழுகையில தான் நம்ம பார்க்கிறோமே. மற்ற தொழுகையில பள்ளிவாசல் நிரம்பவே முடியல, அது எவ்வளவு பெரிய பள்ளியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறிய பள்ளியாக இருந்தாலும் சரி.
இந்த ஒரு சஃபுக்கு தான் ஆள் வருவாங்க. மற்ற தொழுகைகள்லாம் ஆளே இருக்காது. ஜும்மாவுக்கு மட்டும் என்ன பள்ளிவாசல் நிரம்பி வழியுது, இடம் பத்தல. அப்ப நம்ம என்ன சிந்திக்கிறோம்னா, சும்மா என்பது மட்டும்தான் நம்ம கடமை என்பது போல அதுல காட்டக்கூடிய ஆர்வத்தை மற்ற தொழுகையில காட்டுறது கிடையாது. இறைவனுடைய நினைவானால் தான் நம் உள்ளம் அமைதி வரும், அதனால்தான் நாம் பலப்படுவோம் என்ற அந்த சிந்தனை நம்மகிட்ட இல்லை. நம்முடைய உள்ளம்லாம் எப்படி போகுது? இப்ப இருக்கக்கூடிய நவீன கலாச்சாரத்தையும் தீமையான காரியங்களையும் உலக வாழ்க்கை நோக்கி தானே ஓடுறோம். உலகத்துல என்னென்ன நவீன தொழில்நுட்பங்கள் வருதோ எல்லாத்தையும் பயன்படுத்த ஆர்வம் காட்டுறோம், அப்படிதானே? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னா எல்லாரும் என்ன பண்றோம்? உடனே அதுக்கு என்ன படிப்பு, அதுக்கு உண்டான தேடல் என்ன, ஏதேனும் ஒரு நமக்கு தேவையான விஷயங்களை கூட என்ன பண்றோம்? ஏஐ பயன்படுத்தி அதை தரவுகளை எடுக்கிறோமா இல்லையா? ப்ராம்ப்ட் போட்டு அது என்னென்ன பண்ணணுமோ அதுல எப்படி நம்ம ரிசல்ட் வாங்கணுமோ எல்லாம் கத்துக்கிறோம். அதுக்காக கிளாஸ் எடுத்தாங்கன்னா உடனே போய் அட்டென்ட் பண்றோம், இல்லங்கன்றோம்ல. ஒரு பயான் நடக்குது, வாங்க. ஒரு ஆண்களுக்கான பயான் நடக்குது, வாங்கன்னா எத்தனை பேர் வரும்? யோசிச்சு பாருங்க. இறைவனுடைய சத்திய வேதத்தை சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுடைய நினைவை ஊட்டக்கூடிய, இறைவனுடைய அச்சத்தை ஊட்டக்கூடிய இது போன்ற நிகழ்வுகள்ல காட்டக்கூடிய ஆர்வம் நமக்கு அதிகமா இருக்குதா? உலக ஆர்வத்தையும் உலக மோகத்தையும் காட்டக்கூடிய விஷயங்கள் ஆர்வமா இருக்கிறோம்னா அதுலதான் ஆர்வமா இருக்கு. இதுல காட்டுறது இல்லையே. அப்புறம் எப்படி நம்முடைய உள்ளம் அமைதியாக இருக்கும்? நாம என்ன நினைக்கிறோம்? பொருளாதாரம் வந்துடுச்சு, பணம் வந்துடுச்சுன்னா, சொத்து அதிகாரம் இதெல்லாம் வந்துடுச்சுன்னா நாம் நிம்மதியா இருந்துருவோம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு எடுத்து பாருங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட தற்கொலைக்கு முடிவுக்கு போறானா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமா தெரியல. காஃபி டே ஓனர், காஃபி டே என்பது பெரிய ஒரு நிறுவனம், பல கிளைகளை கொண்ட நிறுவனம். 2000 அந்த இது இருந்தது. அப்பவே ஒரு காஃபி எவ்வளவு தெரியுமா? 50 ரூபா. 2000 சொல்றேன், கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்பாக சொல்றேன். ஒரு காஃபியுடைய ரேட் எவ்வளவு தெரியுமா? 50 ரூபா. அப்போ இப்ப எவ்வளவு தெரியல, 300 ரூபா 350 ரூபா எவ்வளவு விற்கிறான். ஜிஎஸ்டி எல்லாம் இருக்கு, சரியா? நம்ம நாடு வேற என்ன பண்ணிட்டாங்க? ஜிஎஸ்டி எல்லாம் குறைச்சிட்டாங்க. இனிமேட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன ஆயிருவோம்? பெரிய கோடீஸ்வரர்களா ஆயிரும். அவருடைய ஓனர் தற்கொலை பண்ணிக்கிறார், பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? பொருளாதாரம் வந்துருச்சுன்னா, செல்வம் வந்துருச்சுன்னா, அதிகாரம் வந்துருச்சுன்னா நாமெல்லாம் என்ன ஒரு செட்டில் ஆயிருவோம், நிம்மதி ஆயிருவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது உண்மை கிடையாது. பாக்குறோமா இல்லையா? எத்தனையோ பிரபலங்கள், அவர்கள் குடும்பத்துல நிம்மதி இருக்குதா? கணவன் மனைவி இடத்துல நிம்மதி இருக்குதா? பாக்குறோமா? அங்கங்க பார்த்தா என்னது? விவாகரத்துன்றான். அவெல்லாம் யாரு? பெரிய புகழ் உள்ள நடிகர்கள் தான், பல பணம் இருக்கக்கூடிய நடிகர்கள் தானே. ஏன் நடக்குது? வாழ்க்கையில ஏன் பிரச்சனை நடக்குதுன்னா அதுல அமைதி வராது, அதுல நிம்மதி கிடைக்காது, அதுல உங்களுடைய உள்ளம் அமைதியா இருக்காது. பல பேர்லாம் பைத்தியமா ஆயிடுறாங்களா இல்லையா? ஸ்ட்ரெஸ்ல பெரிய ஐடில ஒர்க் பண்றான்றான், பல லட்சங்கள் அவர்களுக்கு மாதம் சம்பளமாக கொடுக்கப்படுது. அவன்கிட்ட நீங்க கொஞ்ச நேரம் பேசினாலே பைத்திய மாதிரியே பேசுவான். ஏன்? அவன் அந்த ஒரு ஒர்க் டென்ஷன், அந்த ஸ்ட்ரெஸ்லயே என்ன ஆயிடுறான்? ஒரு மாதிரி ஆயிடுறான். ஆனா நம்ம ஆளுங்கள பாருங்க, ஒண்ணுமே இருக்காது, குறைவான வியாபாரம் தான் நடக்கும், ஹலாலான முறையில பண்ணுவாரு. ஆனா அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அமைதியானதாக, நிம்மதியானதாக, பரக்கத்து நிறைந்ததா இருக்குதா இல்லையா? இப்ப பொருளாதாரத்தை வச்சு அது கிடையாது. உள்ளம் அமைதியாக இருக்கணும். அதுக்கு அடிப்படை என்னது? அல்லாஹ்வுடைய அந்த நினைவு இருக்கணும், அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடிய நேரத்திலும் அல்லாஹ்வை நினைத்து என்ன பண்ணோம்? செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இப்ப அதை நான் நினைவில் நிறுத்திக் கொண்டு என்ன பண்ணோம்? இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல இறைவனுடைய நினைவை அதிகமாக, நம்முடைய உள்ளத்தை பண்படுத்தக்கூடிய வேலைகளை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இல்லாமல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நம் முதல் உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.